நாம் எல்லாருமே பல தடவை கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான் தஹஜ்ஜுடைய தொழுகை. ஆனால் உண்மையாக சொல்ல வேண்டுமென்றால் பலர் இந்த தொழுகையை அலட்சியமாக எடுத்துக்கொண்டு விட்டு விடுகிறாங்க. ஆனால் இந்த தஹஜ்ஜுத் தொழுகைக்கு அல்லாஹு தாலா கொடுக்கும் நன்மைகள் என்ன என்று கேட்டால் நம்மால் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியாது. சாதாரணமாக பலருடைய ஒரு சந்தேகம், இந்த தஹஜ்ஜுத் தொழுகை மிகவும் கஷ்டம், இதில் நிறைய விதிமுறைகள் இருக்குதே, நிறைய சூறாக்கள் தெரிய வேண்டுமே என்று. ஆனால் உண்மையில் சொல்ல வேண்டுமென்றால் ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே இல்லை. தஹஜ்ஜுத் தொழுகை என்பது மிகவும் எளிதானது. எப்படி தொழுவது, எந்த சூறா ஓதுவது, எந்த நேரத்தில் தொழ வேண்டும், இந்த எல்லாவற்றையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம சரியாக புரிந்து கொள்ளலாம். தஹஜ்ஜுத் தொழுகையை முழுமையாக எப்படி தொழ வேண்டும், கை கட்டுவது முதல் சலாம் சொல்லுவது வரை எல்லா விஷயங்களையும் இப்போது நாம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பும் மரியாதையும் கொண்ட என்னுடைய மோமீன்களே, நம்ம பல தஹஜ்ஜுத் தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறவங்க தான். பொதுவாக ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னால் நாம் எழுந்து ஒலு செய்து 2 ரக்காத் தொழுகிறோம், அதுதான் தஹஜ்ஜுத். இந்த தஹஜ்ஜுத் தொழுகையை பற்றி குரானிலும் ஹதீஸுகள்லையும் மிக பெரிய மகத்துவம் கூறப்பட்டுள்ளது. ஒரு மனிதன் தஹஜ்ஜுத் தொழுகை முழுமையாக தொழுகிறான் என்றால் அல்லாஹு தாலா அவனுக்கு தெரியும் மிக பெரிய பரிசு என்ன தெரியுமா? அல்லாஹுவை காணும் வாய்ப்பு. ஏன் தெரியுமா? இந்த தஹஜ்ஜுடைய நேரம் என்பது இரவின் கடைசி பகுதி, சுமார் 3 மணி 4 மணி நேரம். அந்த நேரம் மிகவும் குளிரான நேரம், மனிதனுக்கு தூக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரம், சோம்பேறித்தனமும் இருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் ஒருவன் எழுந்து குளிர்ந்த நீரில் முகத்தை கழுவி கை கால்களை கழுவி முழு ஒலு செய்து எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கும் போது அல்லாஹுக்காக நின்று தொழுகிறான். அந்த நேரத்தில் செய்யும் தொழுகைக்கு அல்லாஹு தாலா தரும் பெருமை அளவிட முடியாதது. ஒரு மனிதன் தஹஜ்ஜுடைய தொழுகையை தொடர்ந்து தொழுகிறான் என்றால் சொர்க்கத்தில் அவன் இறைவனை நேரில் காணும் உயர்ந்த நிலையை அடைவான். சொர்க்கத்தில் எல்லாருக்கும் அல்லாஹுவை காணலாம், ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி அல்ல. சிலர் தினமும் காண்பார்கள், சிலர் சில நேரங்களில் மட்டும் காண்பார்கள். ஆனால் தஹஜ்ஜுத் தொழுகையாளிகளுக்கு எப்போதும் இறைவனை காணும் அந்த உயர்ந்த நிலை கிடைக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியிருக்காங்க. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறுகிறாங்க, இரவு தொழுகையை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் என்று. இங்கே இரவு தொழுகை என்றால் தஹஜ்ஜுத் தான் என்று சஹாபாக்கள் நமக்கு கற்றுத்தருகிறாங்க. இந்த தஹஜ்ஜுத் தொழுகையை தொடர்ந்து செய்யும் ஒருவருக்கு அல்லாஹுவின் நெருக்கம், அதாவது குர்பத், இந்த உலகிலேயே கிடைக்கும். அல்லாஹுவின் நெருக்கம் கிடைத்துவிட்டால் அவனுடைய வாழ்க்கையே மாறிவிடும். அவன் மனதில் உள்ள நல்ல ஆசைகள் நிறைவேறும், அவனுடைய பிரச்சனைகள் நீங்கும், அவனுடைய நோய்கள் குணமாகும், அவனுடைய கடன்கள் அடையத் தொடங்கும், அவனுடைய சோதனைகள் அகன்று சென்றுவிடும். சிறியது முதல் பெரியது வரை எல்லா பிரச்சனைகளுக்கும் அல்லாஹு தாலா தீர்வு கொடுப்பான். இப்போது தஹஜ்ஜுத் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? தூக்கத்தை விட்டு எழுதல். எல்லாரும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் நேரத்தில் அல்லாஹுக்காக எழுந்து தொழுவது, அதுதான் தஹஜ்ஜுத். அடுத்தது, தஹஜ்ஜுத் நேரம் எப்போது என்ற ஒரு முக்கியமான சந்தேகம் பலருக்கும் இருக்கும். அதற்கு மகான்கள் மிகவும் தெளிவாக விளக்கம் தருகிறாங்க. தஹஜ்ஜுத் தொழுகை செய்ய வேண்டிய நேரம் என்னவென்றால், ஒருவர் இஷா தொழுகையை முடித்த பிறகு குறைந்தபட்சம் ஒரு சிறிய நேரமாவது தூங்க வேண்டும். அது 5 நிமிடமானாலும் பரவாயில்லை, 1 மணி நேரமானாலும் பரவாயில்லை, 2 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்லை. முக்கியம் என்னவென்றால் இஷா தொழுகைக்கு பிறகு தூக்கம் இருக்க வேண்டும். அதன் பிறகு ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்பாக எழுந்து எந்த நேரத்திலும் தொழலாம். அதாவது தஹஜ்ஜுடைய தொழுகை சுன்னத்தாகுவதற்கு 2 முக்கியமான நிபந்தனைகள் இருக்கின்றன. ஒன்று, இஷா தொழுகையை நிறைவேற்றியிருக்க வேண்டும். 2வது, அதற்கு பிறகு ஒருவர் தூங்கி இருக்க வேண்டும். இந்த 2 நிபந்தனைகள் இருந்தால், நிறைவேற்றினால், அதன் பிறகு எழுந்து செய்யும் தொழுகை தஹஜ்ஜுத் ஆகும். ஆனால் சிலர் இப்படி கேட்பாங்க, நாங்கள் இரவு வேலை செய்கிறோம், மஹரிப் தொழுகைக்கு பிறகு வேலைக்கு போய்விடுகிறோம், தொடர்ந்து வேலை இருப்பதால் நடுவில் தூங்கவே முடியவில்லை,
அப்படியானால் நாங்கள் தஹஜ்ஜுடைய தொழுகையை எப்படி தொழுவது என்று. இப்படிப்பட்டவர்களுக்காகவும் நமது இஸ்லாம் கற்றுத்தருகிறது, ஃபஜர் நேரத்துக்கு முன்பாக தனது வேலைகளை முடித்து சுத்தமாகி ஒலு செய்து அந்த நேரத்தில் இஷா தொழுகையை நிறைவேற்றினால் அவர் தூங்காமல் இருந்ததாலும் அல்லாஹு தாலா அவருக்கு தஹஜ்ஜுத் தொழுகையின் நன்மையை வழங்குகிறான் என்று மகான்கள் நமக்கு கற்றுத்தருகிறாங்க. அடுத்ததாக, தஹஜ்ஜுத் தொழுகையில் எத்தனை ரக்காத் தொழ வேண்டும் என்ற கேள்வி பலருக்கு இருக்கிறது. அதற்கு மிக எளிமையாக தஹஜ்ஜுத் தொழுகையில் குறைந்தபட்சம் 2 ரக்காத்து தான். அதாவது ஒருவருக்கு நேரம் இல்லையென்றாலும் சோர்வு இருந்தாலும் குறைந்தது 2 ரக்காத் தொழுதால் கூட அந்த நபர் தஹஜ்ஜுத் தொழுகையின் நன்மையை பெற்றவராகி விடுகிறான். ஆனால் அதற்கு மேல் எவ்வளவு வேண்டுமானாலும் தொழலாம். 4 ரக்காத்து தொழலாம், 8 ரக்காத் தொழலாம், 12 ரக்காத் தொழலாம், 20 தொழலாம். எல்லாம் சரி, அதிகபட்சத்திற்கு எந்த எல்லையும் கிடையாது. ஒருவர் தனது சக்திக்கும் நேரத்திற்கும் ஏற்ப அதிகப்படுத்தி தொழுது கொள்ளலாம். ஆனால் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், 2 ரக்காத் மட்டும்தான் என்று எண்ணி அதை சிறியதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியிருக்காங்க, இந்த உலகமும் அதில் உள்ள எல்லா செல்வங்களும் பொருட்களும் ஒருவருக்கு கிடைப்பதை விட மிக பெரிய நன்மை 2 ரக்காத் தஹஜ்ஜுத் தொழுகை தொழுவதில் இருக்கிறது என்று. அதனாலேயே 2 ரக்காத் என்றாலும் அது மிக பெரிய ஒரு அமலாகும். அதை எளிதாக எடுத்துக்கொள்ளாமல் அதை கடைபிடித்து கொள்ள வேண்டும். அடுத்தது, இந்த தொழுகையில் என்ன சூறாக்கள் ஓத வேண்டும் என்ற சந்தேகமும் பலருக்கு இருக்கிறது. குறிப்பாக ஓத வேண்டிய சூரா ஏதும் இருக்கிறதா என்று கேட்கக்கூடியவங்களுக்கு அதற்குள்ள பதில், தஹஜ்ஜுத் தொழுகையில் குறிப்பிட்ட கட்டுப்பாடு எதுவும் கிடையாது. ஒருவருக்கு தெரிந்த எந்த சூறாவாக இருந்தாலும் அதை ஓதலாம். சிறிய சூறாக்களை தெரிந்தால் குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஹூது பி ரப்பில் ஃபலக், குல் அஹூது பி ரப்பின்னாஸ் போன்ற சூறாக்களை ஓதலாம். ஒருவருக்கு நேரம் குறைவாக இருந்தால் அல்லது விரைவாக தொழ வேண்டும் என்றால் இப்படி சிறிய சூறாக்களை ஓதுவது மிகவும் எளிது. ஆனால் ஒருவருக்கு நேரம் இருக்கிறது, மனசாட்சியுடன் நீளமாக நின்று அல்லாஹுவிடம் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் பெரிய சூறாக்களை அவர்களுக்கு ஓதலாம். அதாவது தஹஜ்ஜுடைய தொழுகையில் முக்கியமானது சூறாவின் அளவு கிடையாது. மனசாட்சியுடன், இஹ்லாசுடன், ஈமானுடன், கவனத்துடன் அல்லாஹுவின் முன் நிற்கும் அந்த உணர்வுடன் உள்ள தொழுகைதான் முக்கியம். அடுத்ததாக, தஹஜ்ஜுடைய தொழுகையில் சூறாக்களை எப்படி ஓதுவது என்று ஒரு சிறிய நெறிமுறை பற்றி மகான்கள் கற்றுத்தந்துகிறாங்க. அதாவது முதல் ரக்காத்தில் நாம் எந்த சூறாவை ஓதுகிறோமோ அதற்கு கீழே வருகிற சூறாவை 2வது ரக்காத்தில் ஓதுவது சிறந்த முறையாக கருதப்படுகிறது. உதாரணத்துக்கு, ஒருவர் முதல் ரக்காத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்று ஓதினால் 2வது ரக்காத்தில் குல் ஹுவல்லாஹு அஹது ஓதுவது நல்லதாகும். அதே போலவே குல் அஹூது பி ரப்பில் ஃபலக் ஓதினால் அதன் பின்பு குல் அஹூது பி ரப்பின்னாஸ் ஓதுவது சுன்னத்து முறைக்கு அருகில் இருக்கிறது. இதனால் நமக்கு குர்ஆன் ஒழுங்காக தொடர்ச்சியாக ஓதப்படுகிறது. தொழுகையின் முடிவில் சலாம் கொடுக்கும் முறையிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். சிலர் சலாம் கொடுக்கும்போது தலையை அதிகமாக ஆட்டுவார்கள் அல்லது தேவையில்லாமல் உடலை அசைப்பார்கள். இது சரியான முறை அல்ல. சலாம் கொடுப்பது மிகவும் அமைதியாகவும் மரியாதையுடன் இருக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லா என்று சொல்லும்போது மெதுவாக முகத்தை வலது பக்கம் திருப்பி பின்னர் இடது பக்கம் திருப்பி சொல்ல வேண்டும். அதில் அதிகமான அசைவும் அதீத இயக்கமும் இருக்கக்கூடாது. நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சுன்னத்து முறையில் சலாம் கொடுக்க வேண்டும். மேலும் சிலர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம், நாங்கள் நின்று தொழ முடியவில்லை, உட்கார்ந்து தொழலாமா என்று. அதற்குடைய பதிலும் ஆம், நிச்சயமாக உட்கார்ந்து தொழலாம். தஹஜ்ஜுடைய தொழுகை ஒரு சுன்னத்து தொழுகை என்பதால் நின்று தொழ முடியாதவர்கள் உட்கார்ந்து தொழுவது முறையாகவே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. உடல்நிலை சோர்வு, வயது போன்ற காரணங்களால் நின்று தொழ முடியாவிட்டாலும் உட்கார்ந்து தொழுவதில் எந்த குறையும் கிடையாது. அல்லாஹு தாலா அந்த தொழுகையை ஏற்றுக்கொள்வான். மற்றொரு மிக முக்கியமான விஷயம் தூய்மை. ஒருவர் ஜனாபத் பெரிய அசுத்த நிலையில் இருந்தால் அவன் குளித்து சுத்தமாகத்தான் எந்த ஒரு தொழுகையும் தொழ வேண்டும். அந்த குளிப்பில் நெய்யத்து மிகவும் அவசியம். நான் அசுத்தத்திலிருந்து சுத்தமாக இருக்க குளிக்கின்றேன் என்ற எண்ணத்துடன் குளிக்க வேண்டும். நெய்யத்தில்லாமல் குளித்தால் அது சாதாரண குளியலாகிவிடும், ஃபர்லு குளியாக நிறைவேறாது. அதனால் இந்த விஷயத்தில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குளித்த பிறகு ஒலு செய்துதான் தொழுகையில் நின்று தொழ வேண்டும்.
இன்னும் ஒரு ஆறுதலான விஷயம், ஒருவர் வழக்கமாக தஹஜ்ஜுடைய தொழுகை தொழுது கொண்டிருந்தால் ஒரு நாள் அவர் ஏதாவது காரணத்தால் எழுந்து தொழ முடியாமல் போயிருந்தாலும் அல்லாஹு தாலா அவனுடைய நெய்யத்தை கருத்தில் கொண்டு அந்த நன்மையை தருகிறான். அன்றும் அவன் தொழுததாக அவனுக்கு நன்மை கிடைக்கிறது. அதாவது வழக்கமாக செய்து கொண்டிருக்கும் ஒரு நல்ல அமலை ஒரு நாள் தவறவிட்டாலும் அது முழுமையாக நஷ்டமாகி விடாது. அல்லாஹ் தாலா அவனுடைய எண்ணத்தையும் பழக்கத்தையும் பார்த்து நன்மை அளிப்பான். இதனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தஹஜ்ஜுத் தொழுகை என்பது பலர் நினைப்பது போல கடினமான ஒரு அமல் கிடையாது. மாறாக சரியான முறையை அறிந்து சிறிது முயற்சியுடன் ஆரம்பித்தால் யாராலும் எளிதாக செய்யக்கூடிய ஒரு மிக உயர்ந்த இபாதத்தாகும். நாம் நினைப்பது போல் இதில் பெரிய சிரமமோ அதிகமான கட்டுப்பாடுகளோ கிடையாது. முக்கியமானது நெய்யத்து, மனசாட்சி மற்றும் அல்லாஹுவை நாடும் உண்மையான விருப்பம். ஒருவர் தினமும் குறைந்தது 2 ரக்காத் என்றாலும் அதனை தொடங்கி தொழுது வந்தால் அது மெதுவாக பழக்கமாக்கி அதன் இனிமையை உணர ஆரம்பிப்பாங்க. அந்த அமைதியான இரவின் நேரத்தில் எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கும் போது ஒருவன் அல்லாஹுக்காக எழுந்து நிற்கும் அந்த நிமிடம் அதுவே அவனுடைய வாழ்க்கையை மாற்றும் திருப்பு முனையாக மாறுகிறது. அந்த நேரத்தில் செய்யக்கூடிய துஆக்கள் என்பது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. மனதில் இருக்கும் கவலைகள் குறையத் தொடங்குகிறது. பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க தொடங்குகிறது. உள்ளம் அமைதியாகிறது. அல்லாஹ்வின் நெருக்கம் கிடைக்க தொடங்குகிறது. இவ்வாறு மெதுவாக தஹஜ்ஜுத் தொழுகை ஒரு மனிதனின் வாழ்க்கையை உள்ளிருந்து மாற்றும் சக்தி கொண்டது. அதனால் நாளை ஆரம்பிக்கலாம் என்று தள்ளிக்கொண்டே போகாமல் இன்றே சிறியதாக ஆரம்பித்து தொடங்க வேண்டும். 2 ரக்காத் என்றாலும் பரவாயில்லை, ஆனால் தொடர்ந்து செய்ய வேண்டும். தொடர்ந்து செய்யும் போது அல்லாஹு தாலா அதில் பரக்கத்தை புரிகிறான். மகான்கள் கற்றுத்தருகிறாங்க, ஒரு அடியான் தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதால் அவனுக்கு கிடைப்பது 7 பிரதிபலன்களாகும். ஏராளமாக இருக்கிறது. நிறைய மகான்கள் நமக்கு கற்றுத்தருகிறது 7 பிரதிபலனை. முதலில் அவனுக்கு இறைவனை காணக்கூடிய சௌபாக்கியம் என்பது கிடைக்கும். அவனுடைய நோய்கள் அவனை விட்டு விலகத் தொடங்கும். இதயத்தை பாதிக்கக்கூடிய நோய்கள், எல்லா நோய்களுக்கும் ஒரு ஷிஃபா ஆகிறது தஹஜ்ஜுடைய தொழுகை என்பது. அதை போலவே மகான்கள் கற்றுத்தருகிறாங்க, சொர்க்கத்தில் உன்னதமான உயர்ந்த பதவியை அல்லாஹு தாலா அந்த அடியானுக்கு வழங்குகின்றான். அது மட்டுமில்லாமல் சொர்க்கத்தில் அவனுக்கு சொந்தமாக ஒரு வீட்டையும் ஒரு வாகனத்தையும் அல்லாஹு தாலா பரிசாக அளிக்கின்றான். சொர்க்கவாசிகள் எல்லாருக்குமே சொந்தமாக வீடும் சொந்தமாக வாகனமும் இருக்கும். ஆனால் தஹஜ்ஜுத் தொழுகை தொழுகின்றவர்களுக்கு அல்லாஹு தாலா ஸ்பெஷலாக ஒரு வீட்டையும் ஒரு வாகனத்தையும் அல்லாஹு தாலா வழங்குகின்றான். அடுத்த பிரதிபலன், இந்த துனியாவிலேயே அவனுடைய முழு பாவங்களையும் அல்லாஹு தாலா மன்னித்து விடுவான். மரண நேரத்தில் அவனிடத்தில் கூறப்படுகிறது, உன்னுடைய பாவங்களை எல்லாம் இறைவன் மன்னித்து விட்டான் என்கிற சந்தோஷமான செய்தியை கேட்டுவிட்டு தான் இந்த துனியாவை விட்டு அவன் செல்வான். அடுத்த முக்கியமான பிரதிபலன், இந்த துனியாவில் அவன் என்ன துவா செய்தாலும், நோய்களுக்கு குணமடைய வேண்டும் என்று துவா செய்திருந்தாலும், எந்த ஒரு துவாவாக இருந்தாலும் அது ஹயராக இருந்தால் அதற்குள்ள பதிலை அல்லாஹு தாலா உடனே வழங்குவான். இது யாருக்கு என்றால், தஹஜ்ஜுடைய தொழுகையை தொடர்ந்து தொழுது வரும் அடியானுக்கு. கடைசியாக விசாரணை இல்லாமல், கேள்விகள் இல்லாமல், ஹிசாப் இல்லாமல் அவன் சொர்க்கத்திற்குள் நுழைவான். இப்படி நிறைய பிரதிபலன்களை தஹஜ்ஜுடைய தொழுகை தொடர்ந்து தொழுகின்ற அடியானுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு, உம்மாவுக்கு, வாப்பாவுக்கு அல்லாஹு தாலா வழங்குகின்றான். அதனாலேயே நாம் இதை மிஸ் பண்ணக்கூடாது, இழந்து விடக்கூடாது. அதிலும் முக்கியமாக துல்காதா மாதத்தின் ஆரம்பத்தில் இருக்கின்றோம். அதனாலேயே இப்பொழுதே 2 ரக்காத் தொழுவதையாவது நாம் பழக்கமாக்கி கொள்ள வேண்டும். ஃபஜ்ருக்கு முன்னதாக ஒரு 10 நிமிடத்திற்கு முன்னதாக எழுந்து ஒலு செய்து அழகான முறையில் இந்த தொழுகையை நாம் தொழ வேண்டும். அல்லாஹு தாலா நமக்கு தௌஃபீக் புரிவானாக. இந்த தொழுகையை தொழுவதற்கு இறைவன் நமக்கு தௌஃபீக் புரிவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.